வணக்கம் பவித்ரா. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்துல ஏப்ரல் மே மாதத்துல ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை தருகின்றனர். இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலை துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகளோட கண்களுக்கு விருந்தாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மலர் கண்காட்சி. இந்த மலர் கண்காட்சியானது பார்த்தோம்னாக்கா கடந்த 9ஆம் தேதி மலர் கண்காட்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 13 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற்றது. மேலும் ரோஜா கண்காட்சி நடைபெற்றது. இந்நிலையில பார்த்தோம்னாக்கா கடந்த 3 நாட்களுக்கு முன்பு குன்னூரில் உள்ள சின்ஸ் பூங்காவில் பல கண்காட்சி நடைபெற்றது. இந்த பல கண்காட்சி பார்த்தோம்னாக்க அரிய வகை பழங்கள் இந்த சின்ஸ் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பழங்களில் அமைக்கப்பட்டு அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாத்தீங்கன்னாக்க பல வண்ண பழங்களால் அரங்குகளும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பழங்களை காணுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குன்னூரில் குவிந்து வருகின்றனர். இன்று இந்த குன்னூர் சின்ஸ் பூங்காவில் நிறைவு நாளா இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்துள்ளனர். இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த பழங்களை கண்டு அவர்கள் இந்த இத்தனை வகை பழங்கள் உள்ளதா என்று வியப்புடன் அவர்கள் அந்த கண்டு அந்த பழங்கள் ரசித்து புகைப்படம் எடுத்து ரசித்து செல்கின்றனர். மேலும் தற்போது இறுதி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி நிகழ்ச்சியில் இந்த அரங்கில் பழங்களால் செய்யப்பட்ட அரங்குகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம்னாக்க இந்த பல கண்காட்சி ஆனது இந்த ஆண்டு மாத்திரமே 3 நாட்கள் நடைபெற்றது. ஆனால் மேலும் இந்த பல கண்காட்சியானதோட கூடுதலாக நடைபெறுமா என்று இந்த நிகழ்ச்சி முடிவின் இறுதியில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிப்பார். இன்றுடன் நிறைவேறுகிறதா இல்ல மேலும் இந்த பல கண்காட்சி நீட்டுவார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாத்தீங்கன்னாக்கா குன்னூரில் தற்போது நல்ல காலநிலை ஏற்பட்டுள்ளது காரணத்தினால் பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான சுற்றுலா பயணிகள் குன்னூர் சின்ஸ் பூங்காவில் பழங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். பவித்ரா.